ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக வைக்கிற சாம்பார் இல்லை. இன்றைக்கி வந்து அவசரமான டைமில் வந்து நம்ம குயிக்காக எப்படி சாம்பார் வைப்போம், ஒரு ஆஃபீஸ் கிளம்புற டைமில், ஸ்கூலுக்கு கிளப்பி விடுற டைம், அப்படின்னா நம்மளுக்கு இட்லி தோசைக்கு அவசரமாக வைக்கணும் அப்படின்னா சிம்பிளாக எப்படி வைக்கிறதுன்னு தான் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறோம். எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 100 கிராம் அளவு துவரம்பருப்பை வந்து கழுவிட்டு நம்ம ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட நம்ம கேரட், பீன்ஸ், 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இந்த சாம்பாருக்கு வந்து கரையாத காய்கறிகளாக இருக்கணும். ஏன்னா நம்ம பருப்பு வேக வைக்கிற டைமில் காய்கறியும் வேக வைக்க போகிறோம். நம்ம 5 விசில் வைக்கிறோம். அதுக்காக குழையிற காய்கறிகள் வந்து சேர்க்கக்கூடாது. கேரட், பீன்ஸ் வந்து நல்லா காம்பினேஷனாக இருக்கும் இந்த சாம்பாருக்கு. அதனால் கேரட், பீன்ஸு, தக்காளி இது 3ஐயும் சேர்த்துடலாம். முக்கியமாக உப்பு வந்து சேர்க்கணும். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு சாம்பார் பொடி, நம்ம எப்போதும் போல் சேர்க்குற மாதிரி தான். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு பருப்புக்கு வந்து வாயுவுக்கு நம்ம பூண்டு இல்லை ஜீரகம், பெருங்காயம் இதெல்லாம் சேர்ப்போம்ல, அது வந்து சேர்த்துக்கலாம். நான் பெருங்காயம், ஜீரகம் சேர்த்துருக்கேன். காய் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை மூடி போட்டு நார்மலான ஃப்ளேமில் 5 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். 1/2 லெமன் சைஸ் அளவு புளியை வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். சுடுதண்ணில் ஊற வச்சிங்கன்னா உடனே ஊறிடும். இப்போ வந்து தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான். சைடில் 5 விசில் வந்துருச்சு. ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு இதை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஜீரகம், ஒரு காஞ்ச மிளகா, இதோட ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். இது தாளிக்கிறது பார்த்திங்கன்னா வெங்காயம் மட்டும் தாளிக்கிற வேலை தான். உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம அடுப்பில் நின்று வேக வச்சுட்டே இருக்க வேலை இல்லை. விசில் மட்டும் வச்சுட்டு தாளித்து விட்டால் சாம்பார் வந்து ரெடி ஆயிரும். இப்போ 5 விசில் வந்துருச்சு. இதை ஓப்பன் பண்ணி நம்ம கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுறணும். ஏன்னா அப்படியே நம்ம சேர்த்தோம் அப்படின்னா பருப்பு வந்து முழுசாக இருக்கும். கரைச்சி விட்டால் தான் கொஞ்சம் பருப்பு கரைஞ்சிருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் தாளித்த வெங்காயத்தோட. அவ்வளோதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கரைச்சி வச்ச புளியை வந்து நம்ம இதோட சேர்த்துடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நார்மலான ஃப்ளேமில் மட்டும் இதை கொதிக்க விட்டால் போதும். சாம்பார் வந்து ரெடி ஆயிரும். இது வந்து ஜஸ்ட்டு தாளிக்கிற வேலை மட்டும்தான் நம்மளுக்கு இருக்கும். இதோட ஃபைனலாக கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். சிம்பிளாக வந்து சாம்பார் வந்து தயாராகிருச்சு. நம்ம அவசரமான டைமில் இந்த மாதிரி கேரட், பீன்ஸ் போட்டு சாம்பார் வச்சுக்கலாம். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.